என்னைக்கு அறிவியல் அரசியலாக்கப்பட்டு ஒரு இனத்தின் தேவைக்காக செயல்பட ஆரம்பிச்சதோ அன்னைக்கே அறிவியல் செத்துப்போச்சு. அறிவியலில் இருக்கும் தவறுகளை அறிவியலாளர்களே மூடி மறைச்சா அதை வெளிக்கொண்டு வரும் வேலை பத்திரிகையாளர்களுடையது. ஆனா இந்த பத்திரிகையாளர்களும் இவங்களோட சேர்ந்து மக்களுக்கு எது உண்மையா தெரியணுமோ அதை தெரிய விடாம மறைச்சு 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே போலியான விஷயங்களை தான் இவங்க பரப்பிட்டு வராங்க. அறிவியல் என்பது மனிதர்களின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த அறிவியல் நமக்கு பல நன்மைகளை தந்திருக்கு, அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த அறிவியலை பயன்படுத்தி 90% மக்களுக்கு விரோதமான செயல்களை தான் இவங்க செஞ்சுட்டு வராங்க. கார்ல் சேகன் அறிவியல் என்பது சாத்தான்களின் உலகத்தில் உள்ள ஒரு மெழுகுவர்த்தி போன்றதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பேற்பட்ட அறிவியலுக்கு முரணாக கார்ல் சேகனே பல விஷயத்துல திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு. சினிமாவில் நாம ஹீரோவை தேடலாம், ஆனால் அறிவியலில் நாம ஹீரோவை தேடுறது மிக மிக கேவலமான ஒரு விஷயம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து யாரெல்லாம் கசாரியன் அஜெண்டாவுக்கு முட்டு கொடுக்குறாங்களோ அவங்களே உண்மையான அறிவியலாளர்கள்னு இவங்க நம்ம மனசுல திணிச்சிட்டு வராங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வேங்கை. இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது நியாண்டர்தால் உருட்டு. நியூ ரிபப்ளிக் மீடியாவை சேர்ந்த பென் ஆட்லர் அரசியல்வாதிகளிடமும் அறிவியலாளர்களிடமும் எவல்யூஷன் தியரியை நம்புறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து வந்த பதில், நான் நம்புறேன், கண்டிப்பா அது நடந்திருக்கும், அது நடக்கலைன்னா நாம இப்படி உருவாகி இருக்கவே முடியாது, நிச்சயமா அது நடந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஆட்லர் அறிவியல் துறையை விட நம்பிக்கை என்பது நம்பிக்கை என்ற பதமும் மதத்தில்தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் மத நம்பிக்கையை கேலி செய்யும் இந்த அறிவியலாளர்கள் யாராலும் பார்க்கவே முடியாத பரிணாம கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைப்பது எந்த விதத்தில் பகுத்தறிவோடு உருவான அறிவியல் பார்வையாகும்னு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்திருக்காரு மனுஷன். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மத ரீதியான பாடல்களை இயற்றும் வித்வான் வாக்கின் நியூமன் இயற்கையை ரசிக்க டசல் ஆற்று பள்ளத்தாக்குக்கு போறாரு. அப்ப அவர் அந்த இடத்துக்கு ஒரு செல்ல பெயர் வைக்கிறாரு. ஏன்னா அவர் எப்பவுமே அங்க ஓய்வு நேரத்தை செலவு பண்ணுவாரு. அவருக்கு அந்த இடம் ரொம்பவும் பிடிச்சு போய் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. அதுதான் நியாண்டர். இவர் இறந்ததும் அங்கிருந்த உள்ளூர் மக்கள் இந்த இடத்தை நியாண்டர்தால் பள்ளத்தாக்குன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. 2 நூற்றாண்டுகள் கழிச்சு இயற்கையை ரசிக்கிற காலம் போய் லைம்ஸ்டோன் சுரங்கம் புருஷியா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மூலமா இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு நாள் ஆகஸ்ட் 1856ஆம் ஆண்டு ஃபெல்ட்ஹாஃபர் குகையில் லைம்ஸ்டோனை தேடி பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப வேலையாட்கள் அங்க மனித எலும்புகளின் புதைப்படிவம் இருப்பதை எடுத்து பெர்கர்ஷாஃப் என்ற நபரிடம் ஒப்படைச்சாங்க. பெர்கர்ஷாஃப் தன்னிடமிருந்த ஸ்கல் கேப் மற்றும் சில பெரிய எலும்புகளையும் வரலாற்றில் ஆர்வமுடைய லோக்கல் ஸ்கூல் டீச்சரான கார்ல் ஃபெர்ல்ஹார்ட் கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த எலும்புகளை பார்த்த ஃபெர்ல்ஹார்ட் இது மனித தோற்றத்தின் ஆதாரமாக இருக்கும்னு நினைச்சு பான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனாட்டமி ப்ரொஃபசர் ஹெர்மன் ஸ்காஃப்ஹாசனுக்கு அனுப்புறாரு. 19ஆம் நூற்றாண்டுகளில் அறிவியலாளர்கள் மனிதனின் தோற்றம் மற்றும் பழமை குறித்து ஐரோப்பாவையே மேய்ஞ்சிட்டு வந்தாங்க. ஐரோப்பாவில் கற்கருவிகளையும் வெண்கலக் கருவிகளையும் பயன்படுத்திய ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் நம்பிட்டு வந்தாங்க. அதன் பிறகு தலை கொஞ்சம் நீளமாக இருந்த இரும்பை பயன்படுத்தும் இன்னொரு இனம் இவங்களை அழிச்சிட்டு ஐரோப்பா முழுக்க வாழ்ந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த 2 இனத்துக்கும் பரிணாமத்தின்படி எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. 1857ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ஸ்காஃப்ஹாசன் ஜெர்மனியில் அறிவியலாளர்கள் முன்னாடி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நியாண்டர்தால் மனித எச்சம் நவீன மனிதர்களான நம்மை விடவும் தோற்றத்திலும் அமைப்பிலும் வேறு மாதிரி இருப்பதால் இது நமக்கு முன்னோர்களாக இருக்க வாய்ப்புண்டுன்னு அவர் சொன்னார். இந்த கருத்துக்கு அப்பவே அங்கிருந்த பல அறிவியலாளர்கள் இது நம்மை போன்ற நவீன மனிதனுடைய எலும்புகள் தான், நோயால் இது இப்படி உருக்குலைந்திருக்கே தவிர இது பழமையான மனிதனுக்கான ஆதாரம் கிடையாதுன்னு அப்பவே இந்த மேட்டரை முடிச்சிட்டாங்க. ஆனா 1859ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வினுடைய தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகத்தில் குரங்கிற்கும் மனிதனுக்குமான ஒரு பொதுவான ஏப் வடிவ மூதாதையர்கள் இருந்திருக்காங்கன்னு உருட்டி விட்டதால மறுபடியும் நியாண்டர்தால் மேட்டர் பேசுபொருளாக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நியாண்டர்தால் விஷயம் புருஷியாவின் அறிவியலாளர்கள் மட்டும் பேசும் விஷயமாக இல்லாம ஐரோப்பா முழுக்க காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது. உடனே உயர்நிலையில் இருந்த ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இந்த நியாண்டர்தால் எலும்புகள் மேட்டருக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. உலகத்தின் தலை சிறந்த ஜியாலஜிஸ்டான சார்ல்ஸ் லயல் ஜெர்மன் நாட்டிற்கே வந்து அந்த மனித எலும்புகளையும் அது கண்டுபிடிக்கப்பட்ட குகையையும் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சியின் முடிவில் இந்த குகை மிகவும் தனித்திருக்கு. ஒரே ஒரு மனிதனின் முழுமையடையாத 2 துண்டு எலும்புகளை வைத்து எப்படி ஒட்டுமொத்த மனித இனத்தின் வரலாற்றையும் நம்மால் கட்டமைக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஏப் மாதிரியான வடிவம் இதில் துளியும் இல்லவே இல்லை.
இதனுடைய கால அளவும் நம்பத்தகுந்தாற் போல் இல்லை. இந்த எலும்புகளோடு வேறொரு காலத்தைய மிருகங்களின் படிவம் கிடைத்திருந்தாலும் இதை நாம் ஒரு பழமையான படிவம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி கூட எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் இது பரிணாமத்திற்கான ஆதாரம் கிடையாதுன்னு கிளியர் கட்டா ஃபேக்ட்ஸோட அவர் இந்த மேட்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இவர் மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு அறிவியலாளர்கள் இந்த எலும்புகள் இங்கு வாழ்ந்த சமீபத்திய மனிதனின் மிச்சங்கள்னு தெளிவா சொன்னாங்க. 1859ஆம் ஆண்டு ஜெர்மன் அனாட்டமிஸ்ட் ரூடால்ஃப் விர்ச்சாவ் இந்த நியாண்டர்தல் எலும்புகள் கீழ்வாத நோயாலும் எலும்பு நோயாலும் இப்படி ஆகியிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி உறுதிப்படுத்தினார். மேலும் மிருகத்திலிருந்து பல்லுயிர்களும் மனிதர்களும் தோன்றினார்கள் என்பது மிகப்பெரிய கேலி கூத்துன்னு எவல்யூஷன் தியரியை அங்கேயே அவர் டீபங்க் பண்ணார். பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் குட்மேன் ஒரு படி மேலே போய் இந்த எலும்பு ஏதாவது ஒரு பைத்தியக்கார துறவியுடையதா இருக்கும், உள்ள போனவரால திரும்பி வர முடியாம இருந்திருக்கலாம்னு காமெடி பண்ணாரு மனுஷன் அந்த நேரத்துல. 1848ஆம் ஆண்டு ஜிப்ரல்டார் பகுதியில் ஒரு மண்ட ஓடு கிடைச்சது. அதை நியண்டர்தால் எலும்புகளோடு ஒப்பிட ஆரம்பிச்சாங்க. ராயல் காலேஜ் அனாட்டமி ப்ரொஃபசர் ஜார்ஜ் பர்ஸ் இந்த இரண்டும் நியண்டர்தால் ஃபாசில்ஸ் தான் எந்தவித அடிப்படை ஆராய்ச்சியும் பண்ணாமலேயே உருட்டிவிட ஆரம்பிச்சாரு. அதையும் இந்த உலகம் நம்ப ஆரம்பிச்சது. 1865ஆம் ஆண்டு ஹியூ ஃபால்க்னர் இந்த ஜிப்ரல்டார் ஸ்கல் மிகவும் பழமை வாய்ந்த காட்டு வாழ்க்கை வாழ்ந்த இனத்தின் அமைப்பு போல இருக்குன்னு மிகப்பெரிய கதையை இவர் ஒரு பக்கம் அவிழ்த்து விட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த எலும்பு மாடர்ன் ஹியூமன் மாதிரி இருக்கு, ஏப் மாதிரியும் இல்ல, மனிதனின் மிஸ்ஸிங் லிங்கும் இல்லைன்னு மில்லர் என்ற அறிவியலாளர் டோட்டலா இவங்க எல்லாரையுமே ஆஃப் பண்ணிட்டாரு. இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த நியண்டர்தால் எலும்புகள் பழமையான மனிதனுக்குரியது அல்லன்னு இவங்க ப்ரூவ் பண்ணாலும் இதை மெயின் ஸ்ட்ரீம் அறிவியல் ஏற்றுக்கவே இல்லை. 1960க்கு பிறகு இதுதான் நியண்டர்தாலுடைய எலும்புகள், இப்படித்தான் நியண்டர்தால் மனிதன் வாழ்ந்தான்னு ஒரு புது கதையவே உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பரிணாமத்திற்கு ஆதரவான அறிவியலாளர்கள் நியண்டர்தால்ஸ் நம்மை போல பேசும் திறன் கொண்டவர்கள் அல்ல, அவர்களால் முழுதாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு ஒரு கதையை விட்டாங்க. அதுக்கு ஆதாரமா கம்ப்யூட்டர்ல இவங்க இஷ்டத்துக்கு ஒரு மாடல் பண்ணி இதுதான் நியண்டர்தால் மனிதன்னு இல்லாத ஒரு இனத்தையே இருக்கிறதா இவங்க வெளியுலகுக்கு காமிச்சாங்க. இந்த உருட்டு கதைகளை எல்லாம் 1989ஆம் ஆண்டு பேலியான்த்ரோபாலஜிஸ்ட் ஜான் லூயிஸ் இந்த நியண்டர்தால் மாடலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதன் உருவ அமைப்பு, செயல்பாடுகள் எல்லாம் மாடர்ன் ஹியூமன்ஸையே ஒத்திருப்பதாக இவர் நிரூபித்தார். நியாண்டர்தால் மனிதனுடைய மூளை அளவும் எடையும் நவீன மனிதர்களான நம்முடையதை விட 100 ml அதிகமாக இருக்கும்னு அறிவியலாளர்கள் சொன்னாங்க. 1983ஆம் ஆண்டு டாக்டர் ஹாலவே நியாண்டர்தால் மனிதர்களுடைய மூளை நவீன மனிதர்களான நம்முடைய மூளையைப் போல்தான் இருக்கிறதே தவிர எந்த வேறுபாடுகளும் அதில் துளி அளவும் கிடையாதுன்னு சொல்லி மூளையின் அளவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் எந்தவித தொடர்புமே கிடையாதுன்னு அவர் இந்த நியாண்டர்தால் மேட்டரை அப்படியே மூடலான்னு பார்த்தாரு. ஆனா வழக்கம் போல நியாண்டர்தாலுடைய மூளை வேற, நம்மளுடைய மூளை வேற, அளவில் பெருசு சிறுசுன்னு அதே கதையை உருட்டிட்டு வர மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா இல்லாத ஒரு இனமான நியாண்டர்தால்ஸை உருவாக்கி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நியாண்டர்தால் படிவம் கிடைத்ததாக உருட்டி உலகத்தையே நம்ப வச்சு மூளை இப்படித்தான் வேலை செய்தது, அவர்கள் இப்படித்தான் பேசினார்கள்னு கட்டவிழ்த்து விட்டாங்க. நியாண்டர்தால் அனாட்டமியவும் கதைக்குள்ள கொண்டு வந்தாங்க. நியாண்டர்தால்ஸ் என்ற இனம் நம்மை போன்றே இருந்த ஓர் இனம் என அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இதுல என்ன வேறுபாடுன்னா நியாண்டர்தால்ஸ் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் வலிமையிலும் நம்மை விட வித்தியாசமாக இருந்தாங்களாம். நியாண்டர்தால்ஸ் வாழ்க்கை முறை ரொம்பவும் கடின உடல் உழைப்பு கொண்ட வாழ்க்கை முறை. அதனால் அவர்களுடைய எலும்புகள் பலவீனம் அடையும் தன்மையோடு இருந்ததாக 1992 வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. 1998ஆம் ஆண்டு நியாண்டர்தால் இனத்தின் பற்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் நியாண்டர்தால்ஸ் இப்போது வாழும் நவீன மாந்தர்களான நம்மை விடவும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இதுல உண்மை என்னன்னா இப்ப சமகாலத்துல பல முதியவர்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஆனா நம்முடைய தலைமுறை 50 தாண்டுவதே பெரிய டவுட் தான். ஒரே மாடர்ன் ஹியூமன் அனாட்டமி கொண்ட நமக்குள்ளேயே வயசுல இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த முதியவரும் அவரை தொடர்ந்து 50 வயதில் இருக்கும் நாமும் ஒரே நவீன மாந்தர்கள் இனத்தை தான் சேருவோம். ஆனா இந்த கதையவே அப்படியே உல்டாவா உருட்டி மாடர்ன் ஹியூமன்ஸ் வேறு, நியாண்டர்தால்ஸ் வேறுன்னு அந்த படிவங்களை வச்சு இவங்க இல்லாத கதையை உண்மையாக்கியிருக்காங்க.
இன்னொரு கதை சொல்லுவாங்க, அது அறிவியல் உலகத்துல ரொம்பவும் ஃபேமஸான நியாண்டர்தல் கதை. அது என்னன்னா, நியாண்டர்தல்ஸும் ஹோமோசேப்பியன்ஸும் பக்கத்துலயே வாழ்ந்தாங்களாம். அப்ப ஹோமோசேப்பியன்ஸ் நியாண்டர்தல்ஸை கொன்னுட்டு இவங்க அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்களாம். அது எப்படி இருக்குன்னா, நியாண்டர்தல்ஸ் ரொம்ப முரட்டுத்தனமானவங்களாம், ரொம்பவும் உடல் உழைப்பை போட்டு வாழ்ந்தவங்களாம். அப்படி இருந்தவங்கள ஹோமோசேப்பியன்ஸ் ஆன நாம அழிச்சிட்டு அவங்க இடத்தை ரீப்ளேஸ் பண்ணோமா. இது எப்பேற்பட்ட மிகப்பெரிய உருட்டுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு இன்னொரு கதை சொல்லுவாங்க, ஹோமோசேப்பியன்ஸ் ஆன நாம மூளையை பயங்கரமா பயன்படுத்தணுமா, அதனால மூளையை சரியா பயன்படுத்தாத நியாண்டர்தல்ஸை கற்கருவிகள், அந்த கருவிகள் இதெல்லாம் பயன்படுத்தி நாம அவங்கள கொன்னுட்டோம், டெக்னிக்கலா அவங்கள வீழ்த்திட்டு ஹோமோசேப்பியன்ஸ் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ப தகுந்த கதை சொல்றதுல அறிவியலாளர்கள் உண்மையாவே ஒருபடி மேலதான். ஃபைனலி, பிரிட்டிஷ் அறிவியலாளர் குட்மேன் சொன்னது போல, உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்ட ஒரு பைத்தியக்கார துறவியோ இல்லை வேற யாரோ இந்த குகைக்குள்ள போய் திரும்பி வெளியே வர முடியாம அங்கேயே இறந்து போயிருக்கணும். ஆனால் வரலாற்றில் இல்லாத ஒரு மனித இனத்தின் மூதாதையருள் ஒருவருடைய படிவம்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஃப்ராடு வேலை. 19ஆம் நூற்றாண்டிலேயே குட்மேன் சொன்னதை கேட்டிருந்தா நியாண்டர்தல் என்ற இனம் நம்மளுடைய பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நியாண்டர்தல் படிவங்கள்னு நவீன அறிவியலாளர்கள் சொல்லும் அத்தனையும் மாடர்ன் ஹியூமன்ஸுடைய படிவங்கள் தான். வழக்கம் போல பரிணாம கோட்பாட்டை உறுதிப்படுத்தவும் உயிர்கள் தானாகவே தோன்றியதென்பதை நிலைநிறுத்தவும் இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க அறிவியலாளர்கள். அடுத்த காணொளியில் அறிவியலின் மற்றொரு பொய்யை பார்க்கலாம்.